நவராத்திரி ஸ்பெஷல் பீட்ரூட் லட்டும் கேரட் லட்டும் வந்து செய்யலான்னு இருக்கேன். செய்முறையை பார்த்துருவோம். ஈஸியான மெத்தடு, வாயில் வச்சா கரைஞ்சிடும். அவ்வளோ சாஃப்டாக ருசியாக செம்மையாக இருந்துச்சு. இது வந்து ஒன்று நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். எந்த அளவுக்கு சாஃப்டாக அதோட ருசி வந்து அந்த புடும் போதே தெரியும். அது வந்து அது உடச்சி பார்க்கும் போதேன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த லட்டை வந்து அப்படியே புட்டு சாப்பிடும் போது வாயில் வச்சா கரையிறதே தெரியாது. அந்த அளவுக்கு செம்மையாக இருந்துச்சு டேஸ்ட்டு. அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு எஃப்எம் சமையல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் இப்படி இருக்கீங்க? புதிய நண்பர்களாக இருந்தால் எனது எஃப்எம் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு. இப்போ பீட்ரூட் லட்டு தான் வந்து இதை வந்து நல்லா பிடிச்சி இதை கொஞ்சம் கை பொறுக்கிற அளவுக்கு வந்து சூடு வந்ததும் நம்ம வந்து பிடிக்கணும். இந்த பீட்ரூட் லட்டு வந்து அருமையாக இருக்கும், ஆரோக்கியமாகவும் இருக்கும். அதே மாதிரி கேரட்டு லட்டு செய்முறையை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பீட்ரூட் வந்து அந்த லட்டு பிடிச்சி வச்சுட்டேன். கேரட் வந்து இப்போ என்ன எடுத்துருக்கேன்னா, ஒரு பெரிய கேரட் எடுத்துக்கோங்க. சின்ன சைஸாக இருந்தால் 2 எடுத்துக்கலாம். நான் வந்து பெரிய கேரட் 1, நெய் வந்து தேவையான அளவு எடுத்திருக்கேன். அரை கப்பு அளவுக்கு ரவா எடுத்திருக்கேன். அப்புறம் அரை மூடி அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். 4 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். முந்திரி வந்து 10 முந்திரி 10 திராட்சை எடுத்திருக்கேன். ஏலக்காய் தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் எடுத்திருக்கேன். ஒரு பிஞ்சு அளவுக்கு உப்பு, அவ்வளோதான். இது வந்து தேவையான அளவு இந்த கேரட்டு ரெசிபிக்கு வந்து. பீட்ரூட் லட்டு வந்து நான் செய்யும் போது வீடியோ எடுக்க என்னால் முடியல. அந்த லட்டு பிடிக்கும் போது தான் என்னால் எடுக்க முடிஞ்சிச்சு. அதனால் நான் கேரட் லட்டும் செய்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேரட் லட்டும் செய்துட்டேன். 2மே வந்து ரெடியாக இருக்காங்க. இப்போ வந்து கேரட்டை வந்து மிக்சி ஜாரில் ஒரு பிஞ்சு அளவுக்கு, இந்த ஸ்வீட் கூடுதலாக இருக்கிறதுக்கு ஒரு பிஞ்சு அளவுக்கு வந்து சால்ட்டு உப்பு சேர்த்துக்கங்க. கல் உப்பு வேணால் சால்ட்டு உப்பு சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வந்து நெய்ஸாக அரைச்சிக்கணும். நல்லா மை போல் அரைச்சிட்டு வந்துடுவோம். கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா ரொம்ப ஊற்றிடாதீங்க. ஒரு 1/4 கப்பு அளவுக்கு ஊற்றுங்க, கொஞ்சமாக ஊற்றுங்க. அப்புறம் தேவைப்பட்டுச்சுன்னா ஊற்றிக்கங்க, அவ்வளோதான். இதை அரைச்சிட்டு வந்துட்டோம். அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன். அந்த கடாயில் வந்து நல்லா வந்து ஹீட் ஆனோன்னு நெய் ஊற்றிக்கின்னு முந்திரி திராட்சையும் வறுத்துக்கணும். ஆரோக்கியமான முறையில் நம்ம செய்து லட்டு சாப்பிடும் போது இந்த பண்டிகை நாட்கள்லாம் நமக்கு ரொம்ப நல்லது. வீட்டில் உள்ளவங்களுக்கும் ரொம்ப நல்லது. இந்த கேரட்டு, நாட்டு சர்க்கரை, நெய், முந்திரி, திராட்சை எல்லாமே வந்து அதில் இருக்கிறதுனால ஆரோக்கியமான முறையில் நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ நெய் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு விட்டுருக்கேன். முந்திரி திராட்சை ஒன்றாவே நான் போட்டுக்கிட்டேன். கருப்பு திராட்சை தான் எடுத்திருக்கேன். முந்திரி வந்து நல்லா உடச்சி விட்டுருக்கேன். 10 முந்திரி ஆட்டம் உடச்சி விட்டுருக்கேன். அதையே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு நம்ம வந்து வறுத்துட்டு இது வந்து நம்ம திராட்சை வந்து கொஞ்சம் பபுள்ஸ் மாதிரி நல்லா உப்பிட்டு வரும். அந்த நேரத்தில் வந்து அந்த கோல்டன் ப்ரௌன் கலருக்கு தனித்தனியாக வறுக்கிறதா இருந்தாலும் வறுத்துக்கங்க. நான் வந்து எல்லாம் ஒன்று சேர்ந்த மாதிரியே வறுத்துட்டேன். எல்லாம் கரெக்டாக வந்து அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வரும். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க இது வறுக்கும் போது. ஏன்னா வந்து கருகிடும், பார்த்து பக்குவமாக வறுத்துக்கணும். இது வந்து ரொம்ப கஷ்டம் கிடையாது, ஈஸியான மெத்தடு தான். பீட்ரூட் லட்டும் எனக்கு அருமையாக வந்துச்சு. அதே மாதிரி கேரட் லட்டும் அருமையாக வந்துச்சு. வாயில் வச்சா கரையிறதே தெரில. அந்த பீட்ரூட் லட்டு கேரட் லட்டுன்னு வந்து சொன்னால் தான் தெரியும் என்ன லட்டுன்னு அவங்க கேட்பாங்க. கேட்டால் தான் நமக்கு, அடுத்தவங்க கேட்டால் தான் நம்ம சொல்லலாம். ஆனால் அந்தளவுக்கு ருசி வந்து அந்தளவுக்கு இருந்துச்சு. இப்போ நான் ஒரு தட்டுக்கு மாற்றிக்கிறேன். இந்த திராட்சையும் முந்திரியும் எடுத்துகிட்டு மாற்றிட்டு அடுத்தது வந்து தேங்காவையும் வறுத்துப்போம். இதெல்லாம் தனித்தனியாக வறுத்துக்கும் போது நம்ம வந்து வறுக்காமல் செய்தாக்கா அந்த ருசி வந்து இருக்காது. அந்த நெய்யிலே வறுக்கும் போது தான் ருசித்தன்மை வந்து இன்னும் டேஸ்ட்டு வந்து கூடுதலாக இருக்கும். அதனால நெய்யிலலாம் வறுத்துக்கிட்டு தான் செய்யணும். சாதாரணமாக போடாதீங்க. போட்டால் அந்த டேஸ்ட்டே மாறிடும், டேஸ்ட்டு நல்லாவே இருக்காது. அதனால நெய்யில் வறுத்துக்கங்க. உங்களுக்கு நெய் வேணாம் அப்படின்னா லைட்டாக ஒரு டீஸ்பூன் நெய் வேணாங்கிறவங்க வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றிட்டு வறுத்துட்டு நீங்கள் வந்து அந்த தேங்காவை வந்து அந்த கேரட்டோடு சேர்க்கும் போது தான் உங்களுக்கு அந்த ருசி வந்து சுவை கூடுதலாக இருக்கும். அதனால் இந்த முறையில் தான் நம்ம செய்யணும், கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து கரெக்டான அளவுகள் வந்து இதுதான். கேரட்டுக்கு தேங்காய் துருவலை வந்து நல்லா பொன்னிறமெல்லாம் வறுக்கக்கூடாது. அந்த நெய்யில் வந்து ஓரளவுக்கு வந்து வாசனை வர அளவுக்கு வறுத்தா போதும். வறுத்து ஒரு தட்டுக்கு மாற்றிட்டேன். அடுத்தது ஒரு குழிக்கரண்டியில் நெய் ஊற்றிருக்கேன். 2 குழிக்கரண்டி அளவுக்கு நெய் விட்டுருக்கேன். அதுதான் போதுமானது இந்த கேரட்டுக்கு. ஒரு கேரட்டு, அரை கப்பு வந்து ரவா,
ஒரு 4 டீஸ்பூன் அல்லது 5 டீஸ்பூன் வந்து நாட்டு சர்க்கரை. நீங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூடுதலாக சாப்பிட்ற மாதிரி, இந்த லட்டு வந்து கொஞ்சம் கூடுதலாக தான் இனிப்பாக இருக்குன்னு, ஆனால் நாட்டு சர்க்கரையில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் ஒரு 5 டீஸ்பூன் வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் 4 டீஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன். ஏன்னா அந்த கேரட்லேயும் இனிப்பு இருக்கும், அந்த நாட்டு சர்க்கரை சேர்க்கும் போது இனிப்பாக இருக்கும். அதனால் நான் வந்து 4 டீஸ்பூன் வந்து எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. இனிப்பு அதிகமாக சேர்க்குறவங்களா இருந்தால் 5 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ வந்து அந்த நெய்யிலேயே வந்து அந்த ரவாவை வந்து வறுக்கும்போது அந்த பொல பொலன்னு இருக்கும். நெய் சேர்க்காதவங்க 1 டீஸ்பூன் வந்து நெய்யில் இது வறுத்தா தான் நல்லாயிருக்கும். அதனால் இந்த பர்ஃபெக்டாக வந்து உங்களுக்கு வந்து வரணும் அப்படின்னா இந்த அளவுகள்லாம் கரெக்டாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த டேஸ்ட் நமக்கு கொடுக்கும். நெய் வேணான்னு நினச்சாக்கா அதில் நம்ம 1 டீஸ்பூன் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஆனால் இப்படி செய்தால் தான் அந்த ரெசிபியோட சுவை வந்து அதிகமாக இருக்கும். கரெக்டாக இருக்குன்னு, அளவுகள் மட்டும் கரெக்டாக இருக்குன்னு. நல்லா பொல பொலன்னு வந்துருச்சு. பாதி அளவுக்கு நம்ம வறுக்கும் போது பொல பொலன்னு வந்தவுடனே கேரட்டு பேஸ்ட்டை இதில் வந்து சேர்த்துக்கணும். எல்லாத்தையும் வந்து சேர்த்துட்டு அடுத்தது நல்லா வந்து எல்லாம் கலந்தா மாதிரி அந்த ரவாவோட அந்த கேரட்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்துக்கிட்டு நல்லா வந்து பொல பொலன்னு வரணும். இதுவும் நல்லா கலந்து விடுங்க. இது கட்டிகளாக இருக்குன்னா பயப்பட வேண்டாம். இது பொல பொலன்னு வந்துடும். நல்லா வந்து கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு இது வந்து நல்லா அப்படியே உப்புமா மாதிரி நல்லா அப்படியே பொல பொல பொலன்னு இருக்கும். நல்லா இருக்கும். நீங்கள் கலந்து விட கைவிடாமல் கலந்து விடுங்க. அடுப்பை கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க. இந்த தேங்காய் முந்திரி திராட்சை வறுக்கும் போது அடுப்பை சிம்மில் வைங்க. மற்ற நேரத்தில் அடுப்பை வந்து மீடியமாக வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து வருங்க. இந்த மாதிரி பொல பொலன்னு வந்துடும். எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா வந்தோடனே இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் வந்து என்ன செய்யணுன்னா ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கோம், முந்திரி திராட்சை இதெல்லாம் தேங்காய் இதெல்லாம் வந்து சேர்க்க போகிறோம். நல்லா பொல பொலன்னு வந்த உடனே தான் பாதி அளவுக்கு ரவா வந்து வறுத்த உடனே தான் அந்த கேரட்டு பேஸ்ட்டே சேர்க்கணும். அதன் பிறகு நல்லா வந்து பொல பொலன்னு வந்தோடனே தான் மற்றதெல்லாம் சேர்க்கணும். அந்தந்த பதத்துக்கு நம்ம சேர்க்கும் போது தான் அது வந்து கரெக்டான சுவை வந்து நமக்கு கொடுக்கும். அந்த ஒவ்வொரு ரெசிபியும் தேங்காய் கொடுத்துட்டு அடுத்தது முந்திரி எல்லாத்தையும் ஒன்றாவே நம்ம கொடுத்துடலாம். லாஸ்ட்டாக தான் நம்ம நாட்டு சர்க்கரையை கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டே கொடுத்துடாதீங்க. நீங்கள் வந்து சர்க்கரை வேணாம் அப்படின்னாக்கா சீனி சேர்த்துக்கலாம். இப்போ ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கிட்டேன். எப்போதுமே வந்து ஸ்வீட் கூடுதலாக இருக்குன்னா நீங்கள் பீட்ரூட்டு இல்லை கூட கொஞ்சம் வந்து அந்த உப்புத்தன்மை இருக்கும். நான் முந்திரி திராட்சைலாம் போட்டுக்கிட்டேன். எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்த மாதிரி வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு எல்லாத்தையும் வந்து கலந்து விட்டுருக்கேன். தேங்காய் முந்திரி திராட்சை எல்லாத்தையும் வந்து கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு இப்போ வந்து இதில் வந்து நம்ம வந்து அடுத்தது தேங்காயையும் சேர்த்துட்டோம். அடுத்தது ஏலக்காய் தூளையும் சேர்த்துருக்கோம். லாஸ்ட்டாக வந்து நம்ம நாட்டு சர்க்கரையை சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணும் போது தான் நாட்டு சர்க்கரையை சேர்க்கணும். ஃபஸ்ட்டே சேர்த்துறாதீங்க. நீங்கள் சீனி வேணும்னாலும் சீனி சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கப்பு அல்லது 1/4 கப்பு அளவுக்கு சீனி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து 1/2 கப்பு நம்ம ரவா எடுத்துருக்கோம், கேரட் 1 எடுத்துருக்கோம் அப்படின்னாக்கா 1/4 கப்பு அளவுக்கு நீங்கள் வந்து சீனி எடுத்துக்கோங்க. சீனியாக இருந்தால் நாட்டு சர்க்கரை நம்ம சாப்பிடும் போது ரொம்ப ஆரோக்கியமானது. அதனால் நாட்டு சர்க்கரை முடிந்த வரைக்கும் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வந்து கலந்து விட்டுட்டு இதில் வந்து இறக்கிறதுக்கு அடுப்பு ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் நாட்டு சர்க்கரையை வந்து சேர்த்துட்டு இதை ஒரு கிளறி விட்டுட்டு அதான் நான் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிடுவேன். அவ்வளோதான். ஒரு கிளறிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணின்னு நல்லா வந்து எல்லாத்தையும் கலந்து விடணும். இது கலந்து விடுறதுல தான் இருக்குது இந்த ரெசிபி. நல்லா கலந்து விட்டுட்டு கை பொறுக்கிற அளவுக்கு வந்தோடனே நம்ம வந்து லட்டுகள் பிடிக்கணும். இந்த இப்போ வந்து நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ஒரு செகண்ட் 2 செகண்டில் வந்து நம்ம நாட்டு சர்க்கரையை போட்டுட்டு 2 செகண்டில் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா நம்ம வந்து கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம வந்து பிடிச்சாதான் வந்து கரெக்டாக வந்து லட்டு வந்து பிடிக்க வரும். அதனால் அந்த ஸ்டேஜில் பிடிங்க. ரொம்ப சூடாக இருக்கும் போது பிடிச்சிடாதீங்க. நான் வந்து கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்ததும் நான் பிடிச்சிட்டேன். கரெக்டாக வந்து அந்த லட்டு வந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. அந்த பால் மாதிரி அதுவும் வந்து வாயில் வச்சோடனே அது கரைஞ்சிருச்சு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் செய்யும் போதே வந்து லட்டு செய்து முடித்தோடனே 2 எடுத்து சாப்பிட்டேன். அந்த அளவுக்கு ருசி வந்து அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. இதே மாதிரி பசங்களுக்கு பெரியவர்களுக்கெல்லாம் ஆரோக்கியமான முறையில் வந்து எந்த ரெசிபியாக இருந்தாலும் இந்த மாதிரி செய்து வீட்டிலே கொடுக்கறது ரொம்ப நல்லது. கடையில் வாங்குறத விட வீட்டில் செய்து கொஞ்சமாக இருந்தாலும் நம்ம வீட்டில் செய்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது.
இப்போ கேரட் செய்முறை எப்படி நம்ம எடுக்கிறோமோ அதே மாதிரி தான் பீட்ரூட்டும். இதில் கேரட் சேர்க்குறோம், அதில் பீட்ரூட் சேர்க்குறோம். 1/2 கப்பு அளவுக்கு நான் வந்து கேரட் எடுத்தேன். அதே மாதிரி பீட்ரூட்டுக்கு வந்து 1 கப்பு அளவுக்கு ரவா எடுத்து செய்தேன். நீங்கள் எந்த அளவு சேர்க்குறீங்களோ அது டபுளாக ஆக்குனாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி பீட்ரூட்டு, கேரட்டு, முந்திரி, திராட்சை, சர்க்கரை, அதே போல் தேங்காய் அந்த மாதிரி அளவுகள் டபுளாக ஆக்கிக்கின்னு எனது எஃப்எம் சமையலில் நிறைய ரெசிபிகள் போட்டிருக்கேன். பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள். உங்களுக்கு பண்டிகை நாட்களில் ஆரோக்கியமான முறையில் நம்ம ஸ்வீட் செய்து எந்த ரெசிபியாக இருந்தாலும் நம்ம ஆரோக்கியமாக செய்யும் போது நம்ம சாப்பிடும் போதும் மகிழ்ச்சி கொடுக்கும், நம்ம விருந்தினருக்கு கொடுக்கும் போதும் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அடுத்த சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.